குடும்பம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். அக்னி நட்சத்திர தோஷ காலத்தில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய நற்காரியங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். சூரியனை நோக்கி இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் சொல்லி அல்லது கேட்டு நாம் பின்வரும் நல்ல காரியங்களை செய்தால் நம்முடைய சந்ததிகள் தழைத்து ஓங்கும். அதில் சந்தேகமே கிடையாது. இதோ அந்த மந்திரம். சீரருள் மிகச் சுரந்து செகத்துயர் அனைத்தும் காக்க, பேரருள் பிதாவும் ஆகி பெரும் துன்பம் இருளை ஓட்டி, காரருள் சுகத்தை நல்க கதிர்கள் ஆயிரம் பரப்பும், பாரருள் பிரிதி புத்தேன் பதமலர் சென்னி வைப்போம் என்று சூரிய பகவானுடைய பாதத்தில் நம்முடைய தலையை வைத்து வணங்கி, இந்த கொடுமையான வெயில் காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற முதியவர்கள், ஏழை எளியோருக்கு உணவு, உடை, நிழல், நீர் ஆகியவற்றை கொடுப்பது மிகவும் நல்லது. நாம் மட்டுமா இந்த உலகத்திலே வாழுகிறோம்? ஆடு, மாடுகள், நாய், பறவைகள் என பல உயிர்கள் வாழ்கிறது. அந்த பல உயிர்களுக்கும் நீரினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, நீர் கிடைக்காமல் இருக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து நீங்க அவற்றுக்கு உணவும் நீரும் அளிப்பது மிக மிக நல்ல ஒரு நிலையை நமக்கு தரும். மனிதனும் விலங்குகளும் மட்டுமல்ல, மரங்களுக்கும் உயிர் உண்டு என்று இந்த நவீன விஞ்ஞானம் நமக்கு சொல்லி இருக்கிறது. நம் வீட்டருகே இருக்கிற செடிகளுக்கு, மரங்களுக்கு நீர் வார்த்தல் என்பது மிகவும் புண்ணியத்தை தரக்கூடிய விஷயம். எனவே மரங்களுக்கும் செடிகளுக்கும் நீர் கொடுங்கள். இந்த புண்ணியமானது உங்கள் குடும்பத்தை என்றென்றைக்கும் காத்து ரட்சிக்கும். அக்னி நட்சத்திரம் முடிந்தவுடனே கிராம கோயில்களில் எல்லாம் திருவிழாக்கள் நடைபெறும். அதனை அக்னி கழிவு என்று சொல்லுவார்கள். எனவே அக்னி நட்சத்திர கொடுமையான காலத்தில் பிறருக்கு உதவுவோம். அதன் மூலம் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சந்ததியினரும் வளமாக வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவனாம் சூரியனை வணங்கி மகிழ்வோம்.